வணக்கம்ப்பா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங் எல்லாருக்கும். வாங்க டாக்ஸ்க்கெலாம் ஃபுட் வைக்கலாம். வாங்க இப்போ சந்தோஷமா நில்லு சந்தோஷம் நில்லு. வணக்கங்க எல்லாருக்கும். எங்கள் வீட்டாண்ட சொர்க்கவாசல் கோயில் ஒன்று இது பண்ணியிருக்காங்க, பெருமாள் கோயில். சொர்க்கவாசல் உள்ளே போகிறதுக்கு நிறைய பேர் சொர்க்கவாசல் உள்ள அந்த வழியாக உள்ளே போகிறாங்க, ஆனால் வெளியில் வந்துடுறாங்க. இதான் தெரியல. கேட்டேன், நான் சொன்னேன் சார் உள்ளே அலௌடு இல்லையா, போலியா அப்படின்னு கேட்டேன். பர்மிஷன் இல்லை, நீ குவாலிஃபைடு இல்லை, வெளில போடான்னு அனுப்பிச்சுட்டான் பெருமாள். குவாலிஃபைடு இருந்தால் தான் உள்ளே போக முடியும். பல ரிஷிகள், பல முனிவர்கள், எவ்வளோ பேர் தவம் இருக்கிறாங்க சொர்க்கவாசத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளே. நீங்கள் கோயிலுக்குள்ளே உள்ளே போய் வெளில வந்தால் குவாலிஃபைடா? உள்ளே போனால் அவர் பார்த்து தெத்தி விட்டுறாரு, குவாலிஃபைடு இல்லை வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே போகலாம், யார் வேணால் சொர்க்கவாசலுக்குள்ளே அந்த வாசலுக்குள்ளே போகலாம், ஆனால் உள்ளே போக முடியாது. அவர் உள்ளே ப்ளஸிங் பண்ணும். அவர் நீங்கள் சரணாகதி அழியணும். சரணாகதி அழிந்தால் தான் அவர் உங்களை உள்ளே என்ட்ரு, இல்லைன்னா அவுட்டு. வெளில போடா, கையில் பிரசாதை கொடுத்து இன்னும் நீ குவாலிஃபைடு ஆகலை, அடுத்த வருஷம் வா, நீ குவாலிஃபைடு இருந்தால் உங்களை இன்னும் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளில அனுப்பிச்சி விட்டுறாரு. அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ குவாலிஃபைடாக போங்க. உண்மை, நேர்மை, சத்தியம், நிறைய பேருக்கு உதவி பண்ணுறது, மனிதாபிமானம், டோட்டல் சரண்டர். பெருமாள்கிட்ட டோட்டல் சரண்டர் ஆகணும். எல்லாமே ஒவ்வொரு செயலும் அவரோடது அப்படின்னு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, அப்போ தான் உங்கள் சொர்க்கத்துக்கு உள்ளே நீங்கள் போனீங்கன்னா ரிட்டன் வெளில வர மாட்டீங்க. அது வரைக்கும் நீங்கள் உள்ளே போனாலும் ரிட்டன் பிரசாதம் வந்து வெளில அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் உண்மை. இது நான் நான் ஹிமாலயஸில் போயிருந்தேன். ஒரு ரிஷி சொன்னார், இது மாதிரி ஒரு முனிவரை சந்தித்தேன் நான். அது மாதிரி ஒரு பெரிய தவம் வந்தார். அவர் சொன்னார், இது மாதிரி நிறைய பேர் சொர்க்கத்துக்குள்ளே போகிறாங்க, வெளில வந்துடுறாங்க. என்ன காரணம்னா, இஸ் நாட் குவாலிஃபைடு. இட் இஸ் நாட் குவாலிஃபைடு. யூ ஆர் குவாலிஃபைடு. பெருமாள் இஸ் பி இன்சைடு உள்ளே கூப்பிட்டுப்பாரு. குவாலிஃபைடு எல்லாரும் வெளில பிரசாதம் கொடுத்து வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் குவாலிஃபைடாக இருங்க. ஓகே, முடிஞ்சவளுக்கு அன்னதானம் செய்யுங்க, மனிதாபனம். போன கொரோனாவில் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. வைரஸ்லாம் வருது, நிறைய வேர்ல்டு வாரெலாம் வருது. இந்த உலக அமைதிக்கோசம் ப்ரே பண்ணுங்கள். வாங்க டாக்ஸ்லாம் சாப்பிடுங்கலாம், பசியில் இருக்காங்க. வாங்க பாப்பா. சந்தோஷமா சாப்பிட்டு சந்தோஷம் பாப்பா. சாப்பிடுப்பா. சந்தோஷமா ஹாப்பி. குட் மார்னிங். அதாவது நான் ரிஷிகேஷ், ஹரித்வார், ஹிமாலயாஸ் போகிறப்போ அங்கே ஒரு ரிஷி சொன்னார், அந்தர் ஜாத்தாகே நெய் ஹாத்தாகே. அதுதான் சொர்க்கவாசல். பிரசாதம் வாங்கிட்டு வெளில வர்றது கிடையாது. குவாலிஃபைடு தான் உள்ள என்ட்ரி. பெருமாள்கிட்ட டோட்டல் சரண்டர். அப்போ தான் அவர் தான் எல்லாமே செய்கிறார் அப்படின்னு நினைப்பில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னாவே பாண்டுரங்கர் மாதிரி எல்லாமே